அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம் தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? என்ன சாப்பாடு? நாங்கள் இடியப்பமா வச்சு காட்ட போறோம். அதுக்கு தான் இடியப்ப உரலோட நிக்கிறா, பாத்தீங்கன்னா தெரியும். இடியப்ப உரல் இது வந்து இடியப்ப உரல். நாங்க அரிசி மாவுல தான் இன்றைக்கு இடியப்பம் வைக்க போறோம். அரிசி மாவு, வறுத்த மாவு, வறுக்காத மாவு. இது வந்து மில்லில் கொடுத்து திரிச்ச மாவு. சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு இடியப்பம் வைக்க போறோம். அதைத்தான் நீங்க இந்த காணொலியில பார்க்க போறீங்க முழுமையா. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். நாங்க இடியப்பத்துக்கு வந்து இப்ப மா குழைக்கிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து தனி அரிசி மா தான் நாங்க இப்ப எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதான் எங்களோட புட்டு தடி, மா குழைக்கிற தடி, எல்லாம் இதுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ அங்கே வந்து கீட்டர்ல வந்து தண்ணி வச்சிருக்குது. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டு. சுடுதண்ணியில தான் குழைக்கணும். பச்சை தண்ணியிலே முடியப்போ வாய்க்கலாம். ஆனால் பச்சை தண்ணியில அவிச்சா உடனே சாப்பிட்டுருவோம். இல்லாட்டிக்கு இப்போ இந்த காஞ்சிட்டு ஈஸிக்காண்டி பக்கண்டு அவிக்கலாம் பச்சை தண்ணியை. நானே ஈஸிக்காண்டி எத்தனை தடவை அவிச்சிருக்குறேன். ஆனா சுடுதண்ணில அவிச்சா இருக்குங்க, ஒரு பின்னணை மட்டும் இருக்கும். இப்ப நான் காலம் அவிச்சா பின்னணை மட்டும் இருக்கும். பச்சை தண்ணியில அவிச்சா உடனே சாப்பிடணும், இல்லாட்டி காஞ்சிடும் இடியப்பம் வந்து. அதுக்காக தான் சுடுதண்ணியில இடியப்பம் வந்து குழைக்க போறீங்க. நாங்கள் இதுல வந்து இப்ப கோதுமை மாவு சேர்க்கல. இன்றைக்கு நாங்க தனி அரிசி மாவுலயே வைக்க போறோம். ஓகே, இது எத்தனை சுண்டுமா? இது வந்து 4 சுண்டுமா. 4 சுண்டுமா. 1 கிலோ கிட்டத்தட்ட 1 கிலோ மாவு வரும். 5 சுண்டு 1 கிலோமா. இது 4 சுண்டு எடுத்துருக்கேன். ஓகே, தண்ணி கொதிக்கட்டுமாங்க. இது வந்து இடியப்பத்துக்கு வந்து பருப்பு முருளைக்கிழங்கம் போட்டு ஒரு வெள்ளைக்கறி மாதிரி ஒன்று வைக்க போகலாம். எல்லாருக்கும் தெரியும் நான் பருப்பு கறி வைக்கிறது. இடியப்பத்துக்கு பருப்பு கறி எல்லாம் சொதி. இது வந்து சாம்பார் இல்ல, உருளைக்கிழங்கும் பருப்பும் போட்டு கொஞ்சம் தூள் போட்டு பால் விட்டு வைக்க போகலாம். மற்ற அங்கால வந்து சம்பளுக்கு வந்து மிளகாய் வறுத்து வச்சு சம்பளம் பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு தான் எனக்கு இடியப்பத்துக்கு சாப்பாடுக்கு கறி. ஓகே, நல்ல சூப்பரா இருக்கு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். வந்து அவிஞ்சிடும். நல்ல சூட்டோட விட்டா மா வந்து அவிஞ்சு உடனே புளியறது வந்து கஷ்டமா இருக்கு. அதான் கொஞ்சம் 2 நிமிஷம் நிப்பாட்டி இருக்கிட்ட பேண்டு விடலாம் தண்ணி. இது வந்து புட்டு பெருமா வந்திருக்கு. என்ன முடியும் தண்ணி அப்படி இதுக்குள்ள கையை வச்சா அப்படி இருக்கும். இந்த சூட ஆவி பறக்கு. இதுல கையை வச்சா கை இருக்காது. சில பேருக்கு பழகி இருக்கும், இடியப்பம் அவிக்கிறவர்களுக்கு தெரியும் அப்படி நல்ல சூட இருக்கு. ஆனா சில பேருக்கு சுடாது, கையால குழைக்க பழகி இருக்கு. சூடு. சில பேருக்கு இடியப்பம் வைக்கிறது வந்து ஈஸியான வேலை, எனக்கு வந்து கஷ்டமான வேலை தான் இடியப்பம் வைக்கிறது. ஐயோ, சில பேர் நோம்பலா இடியப்பது மா குழச்சா வச்சுட்டு போயினா, நாங்கள் இடியப்பம் அவிக்கிறதுன்றதே விட்டாருமே. இப்ப நாளைக்கு விட 2-3 வாரமா இடியப்பம் அவிக்கவே இல்லை. இப்ப வந்து சுடுதண்ணி எங்களுக்கு காணும். இனி நாங்கள் இந்த மாவை பச்சை தண்ணி தெளிச்சு நல்ல வடிவா உருட்டி எடுக்கணும். ஓகே, நாங்கள் உருட்டி எடுத்துட்டு பாப்போம்மா. இப்ப வந்து மா குலைக்கிறாள் வந்து மாறிடுது. என்ன ஏன் மாறினீங்க? சுடுவது சரியா? எங்களுக்கெல்லாம் சூடாது, உங்களுக்கு சூடுமே. இன்னொரு மூளை. இதுல வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி தெளிச்சு தான் உருட்டி எடுக்கணும் மாவை. அப்பதான் ஈஸியா இருக்கும். நானண்டா என்ன செய்யணும்டா, இப்படியே மாவை இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் மாவா கிளி ஊட்டலுக்கு வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுறேன் ஈஸியா. அப்படியான மூளை தானே, நல்ல மூளை தானே. அது இறுக்கமா வந்துடும் கொஞ்ச நேரத்தாலமா.
ஓ இதே மாதிரி தானே. எல்லாம் பச்சை தண்ணி கையால் குழைக்கட்டும். கையெல்லாம் உருட்டி எடுக்கும். தண்ணியும் குடி. தண்ணி ஊடினா இப்ப என்ன இடியப்பம் வந்து களியா இல்லை வந்துடும். இந்த சூடப்பா சூடு கடவுளே. என்ன கொதிக்க வச்சிருக்கீங்க தண்ணி? அப்பா என்ன சூடப்பா. தண்ணியை தெளிச்சு குழைக்க வேண்டாம். தண்ணியை கூடியும் விட்டுணும். நாங்கெல்லாம் குழாச்சி எடுத்துட்டு பாப்போம். நான் குழைச்ச அப்புறம் பார்ப்போம். என்னன்னு சொன்னா குழைக்கிறேன். என்னன்னு குழைக்கிறேன்னு சொன்னா தண்ணியை தெளிச்சு வந்து மாவுல கை வைக்கல. அது என்ன சரியா சூடா இருக்கு. அப்போ ஒரு சட்டியில தண்ணியை எடுத்து வச்சு போட்டு அதுக்குள்ள கையை தோச்சு நினைச்சு மாவை போட்டு குழைச்சா வளர்த்துக்கு இது நடுவில் ஊற்றி குழைக்க தண்ணியும் கூடி விட்டுரும். இப்போ இந்த கணக்கான வர்றதுக்கு காணும் தண்ணி. இதுக்கு மேலே அதிகமாக தண்ணி விட்டா வந்து இடியப்பத்துக்கு மா குழைச்சு அது சரி வராமல் போயிடும். பதம் வந்து குழைச்சு போயிடும். அதான் நான் இடியப்பமே ஆவிக்கிறேன். இந்த பதம் வந்து கணக்கான வரும். கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். இருந்தால் தான் இடியப்பம் புளியலாம். ஆக தண்ணி கூடவும் கூடாது குறையவும் கூடாது. ஒரு கணக்கான பருவத்தில் குழைச்சாதான் சரியா இருக்கு. அப்போதான் புளிய கணக்கா வரும். இடியப்பம் மாறி வரும். இல்லைன்னு சொன்னா தெரியல. வந்து குழைச்சாச்சு. இனி நாங்கள் இடியப்பம் புளியறதான் பார்க்கணும். என்ன நாங்கள் எப்படி இடியப்பம் புளியறோன்னு நீங்க வேற நீங்க இடியப்பத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒரு நேரம் இந்த தண்ணி மாவு வந்து சூடா தான் கிடக்கு. கொதி தண்ணி ஊற்றி மாவுக்குள்ள இப்பவும் சூடா தான் கிடக்கு. இப்படியே அவிச்சு போட்டு சாப்பிட்டான்னு சொல்லி மாவெல்லாம் இடியப்பத்துக்கு நல்ல வடிவா குழைச்சாச்சு. இது நல்ல சொஃப்டா குழைச்சாச்சு. இனி நாங்கள் வந்து தண்ணியில வந்து வடிவா கையை கழுவிட்டேன்னு சொன்னா கொஞ்சம் கையில ஈரப்படி பதம் இருந்தா தான் அந்த மாவு பிடிச்சி நாங்கள் அந்த உடலுக்கு வைக்க ஈஸியா இருக்கு. நான் இடியப்பம் புளிய போறேன். இதான் எங்க இடியப்பத்தட்டு. இந்த ரப்பத்தட்டுல இந்த ஓலையில செஞ்ச தட்டு தான். அப்படியே ரவுண்டு இப்படியே ரவுண்டா அப்படியே சுத்தி விட்டா சரி. எங்களோட இடியப்பம் வந்து பெருசா தானே இருக்கு. நாங்க சின்ன அவிக்கிறே இல்லை. அதான் இந்த ரப்பர் தட்டுல போட்டா சின்ன வேற. நாங்கள் இந்த தட்டுல அவிக்கிறோட இந்த தட்டு ஃபுல்லாவே இடியப்பம் அவிப்போம். ஒரு உரல்மா ஒரு இடியப்பம் அப்படிதான் நாங்க அவிக்கிறது. அது பழகிட்டு எங்களுக்கு பெரிய இடியப்பம் அவிச்ச வச்சே. கொஞ்சம் தண்ணி பருவமா கொஞ்சம் குழைக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும் புளியது. கடும் டைட்டா குழைச்சோம்னா வந்து இறுக்கமா இருக்கும். இப்படி வச்சு நல்லா அடிக்கி வைக்கணும். மா வந்து நல்ல பதமா குழைச்சா புளியற வந்து ஈஸி. இல்லாட்டிக்கு இறுக்கமா இருக்கும். சரியான கஷ்டமா இருக்கும். வெள்ளை மாவுல அவிச்சாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா வெள்ளை மாவுல நாங்க ஒரு நாள் அவிக்கிறோம். தனி கோதுமை மாவுல நாங்க 3 இடியப்பம் புளிஞ்சிட்டோம். நாங்க இந்த புட்டு பானையில தான் அவிக்க போறோம். இன்றைக்கு புட்டு பானையில தான் இடியப்பம் நாங்களும் அவிக்கிறாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் முதல்ல விரவாசி தண்ணி விட்டு நல்லா கொதிக்கும் தண்ணி. இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ நாங்கள் இந்த புட்டு பானைக்கு மேலே இப்படிதான் மெச்சா வைக்கிறது. இப்படி இந்த பானைக்கு மேலே இப்படி வச்சுட்டு இப்படி மூடி விட்டோம்னா சரி இடியப்பம் வந்து அவிச்சு. முதல் இடியப்பம் தான் கொஞ்சம் லேட்டாகும். பேருந்து நல்லா தண்ணி கொதிச்சிடும். 2 நிமிஷத்துல பக்கண்டு புளிஞ்சு வைக்க
அவிஞ்சிடும் இடியப்பம். இது வந்து நல்லா அவியட்டும். இப்போ வந்து அங்கால ஒரு இடியப்பம் வச்சாச்சு. இப்போ நான் மற்ற இடியப்பத்துக்கு வந்து நான் புளிஞ்சு வைக்க போறேன். அப்பதான் ஈஸியா இருக்கும். அதாவிய இதை பக்கம் வைக்கலாம். பாத்தீங்களா, பெரிய இடியப்பத்தட்டு, பெரிய இடியப்பம் போகக்கூடிய போடுறாங்க. ஒரு இடியப்பம் எங்களோட சின்ன இடியப்பத்துல 3 இடியப்பத்துக்கு சமம். ஓகே, இடியப்பம் வந்து சூப்பரா அவிஞ்சிட்டு போல இருக்கு. நல்லா ஆவி வருது சைட்டால. இடியப்பம் அவிஞ்சிட்டு வேற இடியப்பமா என்ன சுடுதோ அந்த ஆவி வேற அதெல்லாம் சுடாது. அதெல்லாம் மோள்கள்லாம் சுடாது. 3 இடியப்பம் முடிஞ்சது. ஒவ்வொரு இடியப்பமா எடுப்போம். ஏன்னா நம்ம சுலகுல வைக்கிறேன்னு சொன்னா இப்ப கோப்பையில வச்சா வேர்த்துடுமேலோ. அதால இந்த ஓலை இதுவல்ல வச்சா வேர்க்கா. சுலகு அல்லது அந்த பெட்டி மாதிரி இருக்கும், அதுல இறக்கினா இந்த வேர்வை எல்லாம் விட்டா சூப்பரா பாத்தீங்கன்னா இடியப்பம் வந்துட்டு. இனி வந்து நாங்க மழை மலண்டு புளியோணும். அவிச்சு போட்டு பாப்போம். ஏன்னு சொன்னேன் பக்கண்டா அவிஞ்சிடும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு தானே மழை மலண்டு நான் புளிஞ்சு அடுத்த இடியப்பத்துக்கு வைக்கிறேன். தண்ணி வந்து கொதிச்சுட்டு தானே கொதிச்சுட்டு அவிஞ்சிடும். இப்படியும் அடுக்கி அடிக்கிதான் நாங்க. இது வந்து இட்லி சட்டியில அவிக்கலாம், ரைஸ் குக்கர்ல அவிக்கலாம், எல்லாத்துலயுமே அவிக்கலாம் இடியப்பம். நாங்கள் வந்து இந்த புட்டு பானையில 3 இடியப்பத்தட்டா வச்சு வச்சுதான் அவிக்கிறது. இஞ்சால வந்து நான் இப்ப இதுவும் புளிஞ்சு வைக்கிறது கிடையாது. இஞ்சால வந்து நல்ல வடிவஞ்சு அவிஞ்சு ஆவி வளர்க்க அவிஞ்சிட்டு தண்ணி வந்து கொதிச்ச வடியா சரியான சூடா தான் இருக்கும். கவனமா கையால பிடிச்சி சுற்றும். அதுங்களோ ஒன்ன கொண்டு இறக்க அங்கால நட்டதை பெரிய இடியப்பம் தான் நல்ல மெல்லிசா இருக்கும். இடியப்பத்தை இப்படிதான் வைக்கணும், மேல மேல வைக்க கூடாதுன்னு சொன்னா வேர்த்துட்டு மாறின பிறகு நாங்க வேற ஒரு டிஸ்லயோ இல்ல கோப்பையிலயோ எடுத்து வைக்கலாம். ஓகே, இப்ப வந்து சூப்பரான இடியப்பம் வந்து ரெடி ஆயிட்டு நாங்க இடியப்பெல்லாம் அவிச்சு எல்லாம் மாற வச்சு வேற ஒரு கோப்பையில எல்லாம் மடி அடுக்கி வச்சிருக்கலாம். நல்ல சாஃப்டான இடியப்பம், பெரிய இடியப்பம். இதுல ஒரு 4 இடியப்பம் சாப்பிட்டாலே வயிறு முட்டிடும். இது வந்து தனி அரிசி மாவுல அவிச்ச இடியப்பம். நீங்களும் இப்படி தனி அரிசி மாவுல அவிச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இன்னொரு வீடியோல உங்களை நாங்க மறுபடியும் சந்திக்கின்றோம். பாய்.